நாங்கள் வீடு வீடாக போய் சேகரிச்சுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட இது 13 நாட்களாக தொடர்கிறது. இந்த 13 நாட்களாக கொலை மிரட்டல், நேரடியாக கைபேசி வழியாகவே மிரட்டி இருக்கிறார் அமைச்சர். இப்போ எங்கள் வீட்லேயே எல்லாருமே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கள் போலீஸை போய் நாடவும் முடியாது. B1 காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் பிரபாகரன் என்கிற ஒரு தருதலை அயோக்கியன் அங்கே எந்த காவலர்களும் தொப்பி அணியாமல் எங்களது பிள்ளைகளை அடித்து விரட்டி இருக்கிறார். சேகர் பாபு அவர்கள் காலையிலே ஒரு பேட்டி கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, அந்த தாக்குதல் நடத்தின இடத்துல திமுகவினர் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்புறம் எப்படி இந்த ஆசாத் பாய் வந்தாரு, வட்ட செயலாளர் எப்படி வந்தாரு, அவங்க எல்லாம் யாரு, அதுக்கு என்ன அமைச்சர் பதில் சொல்லுவாரு? நான் கேட்கிறேன். தலைவர்களுக்கு என்ன நம்ம உத்தரவிட்டிருக்கிறார்? யாரையும் புண்படுகிற விதத்தில் வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது. இப்படிதான் எங்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. நாங்க இப்போ வலையொலித்தளத்திலே ரொம்ப மரியாதையை நான் பேசிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா வேற மாதிரி பேசுவேன் இந்த அமைச்சரை எல்லாம். நான் சொல்றேன், சேகர் பாபுக்கு இது கடைசி எச்சரிக்கை. ஏதோ அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் நீங்கள் ஆடி விட்டு ஒளிந்து விட்டீர்கள் என்று கனவு காணாதீர்கள். எங்கிட்ட வாலாட்டக்கூடாது சும்மா. இது பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு என்று பீற்றிக் கொள்ளுகிற முதலமைச்சர் அவர்கள் ஏன் எங்கள் பவானியை தாக்கினீர்கள்? 4 மாத கற்பனை என்ன தவறு செய்தார்கள் சொல்லுங்க. இதான் பாதுகாப்பா பெண்களுக்கு? நேற்றிலிருந்தே நானும் தொடர்ந்து மீடியாக்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். தாவேக்கவினர் மீது திமுகவினர் ஒரு கடுமையான தாக்குதல் நிகழ்த்தி இருக்காங்க. அது குறித்தான நிறைய காணொலி காட்சிகள் வெளியாகிட்டு இருக்குது. என்ன நடந்தது? ஏன் கருத்து கணிப்பு கேட்க போன ஒருத்தவங்க மேலே இவ்வளவு ஒரு கொடூரமான தாக்குதல்? தோல்வியின் பயத்தில் அல்லாடுகிறார்கள், துயரம் கொடுக்கிறார்கள். கடந்த 13 நாட்களாக 60வது வட்டப்பகுதிக்குள் தமிழக வெற்றிக் கழகத்தினர் வீடு வீடாக சென்று யாருக்கு வாக்களிக்க இருக்கிறீர்கள் என்பதை துல்லியமாக புள்ளி விவரங்களை எடுப்பதற்காக சென்ற துறைமுகம் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய இளையவர் விஜயகுமார் அவர்கள் தலைமையில் அங்கே ஒரு மிக சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களில் 6 பேர் கொண்ட குழு, சில இடங்களில் 10 பேர், சில இடங்களில் 50 பேர். இந்த 50 பேர் ஏன் போகிறாங்கன்னா, பாதுகாப்பு கருதி சில இடங்கள் அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரவுடித்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய முன்னேற்பாட்டின்படி இந்த கொடூர தாக்குதல்களை இன்றைக்கு அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். வடசென்னையை பொறுத்தவரை கருப்பர் நகரத்தின் தங்கத்தலைவன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் உயிரோடு இருக்கிற வரை இந்த அள்ளு சில்லுகள் எல்லாம் அடங்கி கிடந்தன. ஆனால் இன்றைக்கு அவரது மறைவிற்கு பிறகு, அந்த இழப்பிற்கு பிறகு இவர்கள் துளிர்விட்டு இன்றைக்கு மிக படுமோசமான சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் முன்களப் பணியாளர்கள் திமுகவிற்கு. எப்படி என்றால், 3 விதமான பயிற்சி முறைகளை கொடுத்து ரவுடிசத்தை உருவாக்கி தேர்தல் வரை இந்த டீம் செயல்படும். முதல் டீம் நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அந்த முதல் டீம் எப்படின்னா, கழுத்துக்கு மேலே எங்கே வேணாலும் அடிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த முதல் டீமுடைய வேலை. அடுத்து 2வது டீமை ரவுடித்துறை அமைச்சர் உருவாக்கி வைத்திருப்பதாக நம்மளுக்கு ரகசிய தகவல்லாம் கிடைத்திருக்கிறது. கழுத்துக்கு கீழே இடுப்பு வரை ஒரு தாக்குதல், அதெல்லாம் ஊமக்காயங்கள், உள்காயங்களோடு அடிப்பது. 3வது டீம் தான் முடிக்கிறது. இப்படி 3 அணிகளாக ரவுடித்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சென்னை, குறிப்பாக வடசென்னை நகரத்திற்குள் இது போன்ற கொடுங்கோன்மையான திட்டங்களை உருவாக்கி வைத்திருப்பதாக தகவல். இந்த தகவலின் அடிப்படையில் தான் இப்பொழுது முதல் டீம் இறக்கி விடப்பட்டிருக்கிறது. நான் நேரிலே போய் அனைவரையும் சந்தித்து காலையிலிருந்து அவர்களோடு உரையாடினேன். அனைவருக்கும் தாக்குதல் என்பது இந்த கழுத்துக்கு மேலே தான். பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து அவங்க எல்லாருமே கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன சார்? அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாங்கள் வீடு வீடாக போய் சேகரிச்சுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட இது 13 நாட்களாக தொடர்கிறது. இந்த 13 நாட்களாக கொலை மிரட்டல், நேரடியாக கைபேசி வழியாகவே மிரட்டி இருக்கிறார் அமைச்சர். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்னால் சில பேரை இதுவரை காணவில்லை. டேட்டா எடுக்க போனவங்களே காணோம். இப்போ அதுவே பெரிய சிக்கலாக இருக்குது. அடுத்து எந்த விதமான பயமும் இன்றி வருவதை எதிர்கொள்வதற்கு சரியாக இயங்க வேண்டும், தலைவரிட்ட கட்டளையை முடிக்க வேண்டும் என்ற முனைப்போடு தம்பி விஜயகுமார் அவர்கள் தலைமையிலே ஒரு கட்டமைப்பு வேலைகள் கடுமையாக அங்கே பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறது.
இரவு பகலாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ தான் எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்து முடித்ததற்கு பிறகு 18லேருந்து இந்த வேலையை தொடங்கியிருக்கிறார்கள். ஜனவரி 18க்கு பிறகு இந்த வேலையை தொடங்கிட்டாங்க. தம்பி விஜயகுமார் அவர்கள் ஒரு வழக்கறிஞர். அது மட்டுமல்ல, வழக்கறிஞர் பிரிவை உருவாக்கி வைத்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் மிக முன்னணி களப்பணியாளர். இவர்தான் அங்கே களப்பணி ஆற்றி கொண்டிருக்கிறார். துறைமுகம் தொகுதியை பொறுத்தவரை இவர் ஒரு 3 தொகுதிகளுக்கு பொறுப்பாளர். ரொம்ப தீவிரமாக களமாடி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ரவுடி கும்பலின் தலைவன் ஆசாத் பாய், இவர் தான் மாநகராட்சியினுடைய கவுன்சிலராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர். அங்கேயும் சேகர் பாபுவுக்கு ரவுடி வேலை செய்தவர். இப்பொழுது திமுகவிலும் ரவுடி வேலை செய்து கொண்டு திட்டமிட்டு இந்த தாக்குதலை தொடுத்திருக்கிறார். அவருடன் வட்டச் செயலாளர் கவியரசு என்கிற ஒரு அயோக்கியன். இவர்கள் இருவரின் மேற்பார்வையில் எல்லா தரப்பு ரவுடிகளையும் ஒருங்கிணைத்து திட்டமிட்டு நேற்று மதியம் 12 மணிக்கு தொடங்கிய இந்த பிரச்சனை 3 மணி இறுதி நீடித்திருக்கிறது. காவல்துறை இன்றும் முடித்த பாடில்லை. இதில் என்ன செய்தின்னு சொன்னால், துறைமுகம் தொகுதியில் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து போராடக்கூடிய மகத்தான போர் மறவர்கள் 6 பேர் மிக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 6 பேருக்குமே கழுத்துக்கு மேலே தாக்குதல். திட்டமிட்டு புறமுதுகிலே கழுத்தின் பின்பக்கத்திலே கட்டையை கொண்டு அடித்திருக்கிறார்கள். கழுத்து பகுதிகளில் அடித்திருக்கிறார்கள். முகத்திலே அனைவருக்கும் குத்தியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் உள்காயங்கள், இரத்தக்கட்டுகள் இருக்கிறது. இதில் முக்கியமான செய்தி என்னவென்றால், பவானி என்கிற எங்கள் இயக்கத்தினுடைய தங்கை கடுமையாக களப்பணியாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர். கணவன் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அவரும் பவானியும் இணைந்தே களத்தில் கடுமையாக வேலை செய்கிறார்கள் தலைவர் விஜய்க்காக. 4 மாத கர்ப்பிணி பவானி வந்த வேகத்தில் இங்கே கட்டையால் தாக்கி கீழே சாய்த்து கதறுகிற போது விடவில்லை. 2 கைகளையும் பின்னால் இணைத்தவாறு படுக்கை நிலையிலேயே காலை வைத்து கழுத்திலே மிதித்து கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் தங்கை பவானியை. சொல்ல முடியாத துயரங்கள். நான் மருத்துவமனையில் போய் பார்க்கிற போது தங்கை பவானி படுத்த நிலையில் எழுந்திருக்கக்கூட முடியாத சூழலில் சிகிச்சையில் இருக்கிறார். நான் போய் பார்த்தது எங்களது மருத்துவரணி தலைவரும் மகத்தான மருத்துவருமான மரியாதைக்குரிய டாக்டர் ரவி எம்டி அவர்கள் தலைமையில் எங்கள் மருத்துவரணி பாசறை தலைவர், அவருடைய மருத்துவமனை. அந்த ரசீது தான் அது. சண்முகம் பல்நோக்கு மருத்துவமனையில் 101வது பிளாக்கில் இன்னைக்கு 6 பேரும் ஒரு கட்டத்தை தாண்டி சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகல அப்படின்ற, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள அலோவ் பண்ணலையா? இல்லை, அதைத்தான் இப்போ சொல்ல போகிறேன். நேற்றைய தினம் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனைவரும் சேர்க்கப்பட்டார்கள். 3 மணிக்கு கொண்டே சேர்த்தது. இறுதி வரை அவர்களுக்கு அங்கே பதிவேடு இறக்கம் செய்யப்படவில்லை. பேரளவிற்கு ஒரு சிகிச்சையை கொடுத்துவிட்டு இரவு 1 மணி வாக்கில் அவர்களை அப்புறப்படுத்தி இருக்கிறது காவல்துறை. இதில் என்ன மோசடி என்றால், முதல்ல ஒரு காவல்துறை பெண் அதிகாரி பேசியிருக்கிறார். அங்கே இருக்கிற செவிலியர்கள் எல்லாம் குளுக்கோஸ் ஏற்றிக்கிட்டு இருக்கிற போதே காவல்துறை நெருக்கடி, உடனே பிடிங்க அனுப்புங்க என்று 1 மணிக்கு எல்லாத்தையும் பிடுங்கும் போது பவானி கையிலேருந்து அவ்வளோ ரத்தம் ஊற்றிருக்கு. நிர்கதியாய் நின்றிருக்கிறார்கள் 6 பேரும் நடுரோட்டி. அதிலே ஒருவருக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கிறது. அது வரைக்குமே காவல்துறை தரப்புல இருந்து எந்த மனிதநேய அடிப்படையும் இல்லை. எந்த விதமான மனிதநேயமும் அற்றவர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு நான் ஒரு பதிவை சொல்லுகிறேன். இன்று காலை உயர்நீதிமன்றம் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறது. 90% காவலர்கள் செயலற்று கிடக்கிறார்கள், மோசமாக இருக்கிறார்கள், கையூட்டு வாங்குகிறார்கள், திருடர்களாகவே இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் சொல்லவில்லை. உயர்நீதிமன்றம் இன்றைக்கு காலையிலே ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறது. அந்த 10% பேர் பண்பாளர்களாக இருக்கிறவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே ஆல் த சல்யூட், நேர்மையானவர்களுக்கு சல்யூட் அடிக்கிறோம். 90% காவல்துறை அதிகாரிகள்
தொடர்ந்து இது போன்ற குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் காவல்துறையாக செயல்படுகிறது. இதில் முக்கியமாக B1 காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் பிரபாகரன் என்கிற ஒரு தருதலை அயோக்கியன் அங்கே எந்த காவலர்களும் தொப்பி அணியாமல் எங்களது பிள்ளைகளை அடித்து விரட்டியிருக்கிறார்கள். சிகிச்சையில் இருந்தவர்களை அப்புறப்படுத்தி இருக்கிறார். ஒரு 6 காவலர்கள் திட்டமிட்டு, இந்த பிரபாகரன் யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய B1 காவல் நிலைய திமுக வட்ட செயலாளர். இவர் திமுகவிற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவரை உடனடியாக தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஒருமையில் பேசுவது தங்கை பவானியை இழிவான சொல்லை பயன்படுத்தி மிக மோசமான சொற்களை சொல்லி அவமானப்படுத்தி திட்டியிருக்கிறார். இதில் ஒரு செய்தி என்னென்னா, எப்போதுமே ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் ஒரு மனைவி இருக்கிறாங்க, கணவனும் மனைவின்னா, மனைவிக்கு முன்னாடி கணவன் அடிபட்டால் மனைவி துடிப்பாள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு கௌரவம் இருக்குது அந்த இடத்துல. அந்த இடத்துல ஒரு 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 பாசாங்கு. தன் மனைவிக்கு கண்ணுக்கு முன்னாலே கணவன் அடிபடுவதை எந்த மனைவியும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். நேற்றைய தினம் பவானியுடைய கணவரையும் தாக்கியிருக்கிறார். அதை பிடுங்கும்போது அந்த அந்த ஊசி அந்த இதை பிடுங்கும்போது எல்லோருக்கும் ரத்தம் ஊற்றிருக்கு. அப்படியே கையை இறுக்க பிடிச்சிட்டு நடுரோட்டுக்கு ஓடி வந்திருக்கிறாங்க. அவ்வளோ பொறுப்பற்ற முறையில் செயல்படுறாங்களா? இப்போ இந்த பிரபாகரனை என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு மோசமான அயோக்கியர்களை இந்த அரசு பதவியில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு எல்லா விதமான சலுகைகளையும் கொடுக்கிறார்கள். ஒருபுறம் இது ஒன்று. ரெண்டாவது, மருத்துவர்களும் செவிலியர்களுமே காவல்துறை என்ன சொல்லுகிறதோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய கொள்கை திட்டங்களில் ஒன்றாக நாங்கள் இந்த தேர்தல் அறிக்கைகளோடு அதை நாங்கள் சொல்ல போகிறோம். அரசியல் என்பது வேறு, அரசு என்பது வேறு. இந்த அரசியல் இயந்திரம் அது தனியாக இயங்க வேண்டும். அது 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் பவர்கிறது. இந்த அரசு இயந்திரம் என்பது ஆயுட்காலம் முழுவதுமான, அதுக்கு ஒரு காலவரையறை இருக்குது. ஆனால் இங்கே 2 பிணைந்து கொண்டு மிக மோசமான மக்களாட்சி தத்துவத்திற்கு முட்டுக்குட்டை போடுகிற வகையில் இந்த திருட்டு முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருப்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். இதுல 3 மணிக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட 6 மணி ஆக போகுது. கிட்டத்தட்ட 15 உங்களுக்கு கணக்கு 27 மணி நேரம் ஆச்சு. விஜய் அவர்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சு காலையிலே கண்டனம் தெரிவிச்சிட்டாரு. ஏன் இன்னும் அவங்கள போய் பார்க்கல? ராத்திரியே கண்டனம் தெரிவிச்சிட்டாரு. இப்ப தலைவர் இந்த விஷயத்துல நான் போயிட்டு வந்தேன். அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நான் போயிட்டு வந்தேன். எங்களை முன்கள பணியாளர்களாக அனுப்பி வைத்தார் தலைவர் அவர்கள். போய் பார்க்குற போது மிக குறுகிய சந்தில் அந்த மருத்துவமனை இல்லை. என்ன வேணும் இருக்கு இல்லை. ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே 41 எங்கள் உயிர்கள் தியாகத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இன்னும் அதிலிருந்தே எங்களால் மீள முடியவில்லை. அப்படி ஒரு சோக சம்பவத்தை நாங்கள் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு குறுகலான இப்போ எங்கள் தலைவர் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்குன்னு நீங்கள் என்ன சொல்லுங்கள். காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க மாட்டார்கள். யாரை கேட்டு வந்தீர்கள் என்று சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் யாருக்கிட்டையுமே சொல்லாம அவங்கள மட்டும் பார்த்துட்டு போனா எப்படி சார் முதல்ல வெளியில தெரிய போகுது? உளவுத்துறைக்கு நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். பனையூரிலும் சரி அல்லது தலைவர் தங்குகிற வீடிலும் சரி சுற்றி வர உளவுத்துறையை போட்டு வைத்திருக்கிறார்கள். அவர் எங்கே நகர்றாரோ அடுத்த 1 நிமிடத்தில் செய்தி வெளியில வருது. அவர்களே பரப்புகிறார்கள். ஓகே, நம்ம இப்படி போராடலாம், கூட்டம் வருது, பிரச்சனை வருது, நம்ம சொல்லிட்டே இருக்கோம். நீங்க சொல்றீங்க, இருங்க ஒரு நிமிஷம். எங்களது கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் ஆதவர்ஷனா களத்திற்கு உடனடியாக அங்கே போயிட்டாங்க. 1 நிர்மல்குமார் உடனே போயிட்டாங்க. ராஜ் மோகன் உடனடியாக போனார். இப்போ அதற்கு பிறகு முன்னணி பொறுப்பாளர் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறோம். இப்போ காலையில் நான் போயிட்டு வரேன். இது எல்லாமே எங்கள் நோக்கத்திற்காக போகவில்லை. எங்கள் தலைவர் உத்தரவிடுகிறார், போய் உடனடியாக பாருங்கள் அங்கே என்ன தேவை. இப்போ தனியார் மருத்துவமனை செலவு யார் பார்க்குறது? எவ்வளோ செலவாகும்? பணம் கொடுத்துட்டா போதும்னு நினைக்கிறேன். இல்லை பணம் கொடுத்தால் தானே சிகிச்சை அளிக்க முடியும். இல்லை சார், நம்ம பணம் கொடுத்துடலாம். ஓகே, பணம் கொடுத்து நீங்கள் சிகிச்சை பார்த்துறீங்க. ஒரு கர்ப்பிணி பெண் அடிபட்டு இருக்கிறாங்க. எங்கள் தலைவர் வீடியோ காலில் 6 பேர்கிட்டமே பேசிகிட்டே இருக்கிறார். என்ன நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளோ அது அந்த அந்த பார்வை இருக்குல்ல, அந்த கைபேசியில் அவருடைய முகத்தை பார்க்கிற போதே பிடித்திருந்த நோய் கூட ஓடிப்போனது போல உணர்கிறது எங்கள் பிள்ளைகள் 6 பேருமே. அழுகையிலும் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். பார்க்குறோம். அதெல்லாம் நான் வருகிறேன், விரைவில் வர்றேன், கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு அவர் ஆறுதல் படுத்தி அத்தனை பேருக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். மதியம் கூட சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, எப்படி, என்ன மருத்துவட்டம் கேட்குறாங்க, இன்னும் வேறு மாதிரியான சிகிச்சை யாராருக்கு தேவைப்படுது, எப்படி இதை கொண்டு போகலாம். வழக்கறிஞருக்குள்ள அங்கேயே நிற்கிறார்கள்.
அது மட்டுமல்ல, கூட்டம் கடுமையாக கூடிக்கொண்டிருப்பதை காவல்துறை ஆங்காங்கே தடுத்து சில பேரை உள்ளே விட மறுக்கிறாங்க. நாங்கள் முன்னணி பொறுப்பாளர்கள் உள்ளே போயிட்டோம். உறவுக்காரர்களையே உள்ளே விடாமல் தடுக்கிற மிக மோசமான சூழல் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று. இதுக்கிடையில் இன்னொன்று நடந்துச்சு பாருங்க. அவசரமாக இன்றைக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஒரு 3 பெண்களை கொண்டு இதே சேகர் பாபு அடைத்து வைத்துக் கொண்டு, சேகர் பாபு அவர்கள் வந்து காலையிலே வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டாங்க. அதான் என்ன அடைச்சி அப்படின்னா, வச்சுக்கிட்டு உள்ள வந்து அட்மிட் ஆயிருக்கிறது வந்து பொதுமக்கள் தான் அட்மிட் ஆயிருக்காங்க. எந்த தாவேக்கா சர்வே எடுக்க போனவங்களும் அட்மிட் ஆகலை. இது வந்து தாவேக்கா வந்து வேணும்னே செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து அந்த தாக்குதல் நடத்தின இடத்துல திமுகவினர் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்புறம் எப்படி இந்த ஆசாத் பாய் வந்தார்? வட்டச் செயலாளர் எப்படி வந்தார்? அவங்கெல்லாம் யார்? அதுக்கு என்ன அமைச்சர் பதில் சொல்லுவார்? நான் கேட்குறேன். திட்டமிட்டு நீங்கள் ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு பல கோணங்களில் யோசிக்கிறீர்கள். 3 பேரை கொண்டாந்து வெறுமனைன்னு படுக்கையில் போட்டுக்கிட்டு அந்த பெண்களை நடிக்க வைத்து கொண்டு இந்த மாதிரி வந்து தாவேக்காக்காரங்க வந்து தாக்குனாங்க. நாங்கள் எதுக்கு தாக்கணும்? நாங்கள் போனது எதற்காக? இன்னும் சொல்லவா, எங்கள் தலைவர் எங்களுக்கு என்ன நம்ம உத்தரவிட்டிருக்கிறார்? யாரையும் புண்படுகிற விதத்தில் வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது. நம்மளுக்கு துரோகியாக இருந்தாலும் கடந்து போக முயற்சியுங்கள். இப்படி தான் எங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ வலையொலித்தளத்திலே ரொம்ப மரியாதையாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா வேறு மாதிரி பேசுவேன் இந்த அமைச்சரெல்லாம். எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. நாங்கள் சவால் விடுறோம் அந்த அமைச்சருக்கு. நாங்கள் வர்றோம்ல, இப்போ காலையில் வந்தோம், இப்போ இரவும் போகிறோம். எங்கள் தலைவர் இயக்கிக்கிட்டே இருக்கிறார். எங்களை கை வச்சு பாருமா, அப்போ எங்களை கை வை. சரி, இவ்வளவு வேலை நடந்துச்சுல்ல. ஆனால் எங்கள் தொண்டர்கள், தலைவரின் நெஞ்சத்தில் குடியிருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி 100 பேர் வேலை செய்கிறாங்க இறங்கி. பிரச்சனை வந்திருக்கா இதுவரை? திட்டமிட்டு 13 நாட்களாக ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்ப வேண்டும் என்பதற்காகவும், ஏதாவது ஒரு பிரச்சனை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் திட்டமிட்டு ஒவ்வொரு இடத்திலும் எங்கள் தம்பிகள் தவிர்த்து போய் இன்றைக்கு திட்டமிட்டு 60வது வார்டில் இன்றைக்கி இந்த கலவரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் இது திட்டமிட்ட படுகொலை செய்வதற்கான ஒரு சூழலை அங்கே உருவாக்கியிருக்கிறார்கள். நான் கேட்குறேன், இது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு என்று பீற்றிக் கொள்கிற முதலமைச்சர் அவர்கள் ஏன் எங்கள் பவானியை தாக்கினீர்கள்? 4 மாத கற்பனை என்ன தவறு செய்தார்கள் சொல்லுங்க. இதான் பாதுகாப்பா பெண்களுக்கு? இப்படிப்பட்ட ஆட்சி தான் நீங்கள் நடத்துவீங்களா? நாங்கள் கேட்குறோம். இப்படி பேசுகிறோம் என்பதற்காக 3 பெண்களை போலித்தனமாக கொண்டே ராஜீவ்காந்தி அரசு சத்தியம் பண்ண சொல்லுங்க. இந்த 3 பெண்களை நாங்கள் அடிச்சோம், உண்மையை வந்து சொல்லுங்க. இல்லை, அதில் ஒரு பெண் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, நான் வந்து வீட்டில் வந்து தனியாக இருந்தேன், நிறைய பேர் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வந்தாங்க, நான் தனியாக இருக்கேன் வராதிங்கன்னு சொல்லி அத்துமீறியும் என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க என்னெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லி நாங்கள் வெளியில் போக சொல்லி தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சுன்றாங்க. நான் ஒன்று சொல்லவா? தேர்தல் கமிஷன் வெளியிட்டு இருக்கிற வாக்காளர் பட்டியலை கையில் வைத்திருக்கிறார்கள். கதவு இலக்கம், எத்தனை பேர் இருக்கிறாங்க, யார் இருக்கிறாங்க, எல்லாம் டிக்கடிக்கிறாங்க. அந்த ஒரு பெண்ணு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வாக்காளர் சீட்டு வச்சு தானே டிக்கெட்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பெண் இருந்தால் ஏன் இவங்க உள்ள நுழைகிறாங்க? நான் சொல்கிறேன், இந்த 3 பெண்களுமே திமுகக்காரங்க. எங்கள் மீது வேண்டுமென்றே பழி போட வேண்டும் என்பதற்காக அவசர கதையில் எழுதப்படுகிற ஒரு திரைக்கதையை உருவாக்கி அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் திட்டமிட்டு இந்த 3 பெண்களையும் கொண்டாந்து இப்போ அரசு பொதுமொத்த யார் அடித்தார்களோ, யார் அடி வாங்கினார்களோ அவர்கள் மருத்துவமனையில் இல்லை. எவ்வளவு போலி நாடகத்தை உருவாக்குகிறார். நான் சொல்கிறேன், சேகர்பாபுக்கு இது கடைசி எச்சரிக்கை. ஏதோ அண்ணன் ஆம்ஸ்டாங் விஷயத்தில் நீங்கள் ஆடிவிட்டு ஒளிந்து விட்டீர்கள் என்று கனவு காணாதீர்கள். எங்கிட்ட வாலாட்டக்கூடாது. சும்மா எச்சரிக்கையோடு சொல்லுகிறோம். அமைச்சர் என்கிற ஒரு பதவிக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம். இல்லைன்னா நீங்களாம் யாருன்னு நாங்கள் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கோம். அவ்வளவு மோசமான சூழல். நான் கேட்குறேன், இந்த பிரபாகரன் திமுககாரராகவே செயல்படுகிறார். இங்கே எந்த காவல்துறையும் அங்கே தொப்பி அணியலைங்க. நேற்று இவன் காவல்துறையா இல்லை வேற என்ன துறை சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட பாருங்க, ஜாஃபர் ஹுசைன் தம்பி மிக சிறந்த களப்போராளி துறைமுகம் தொகுதியில். அவருக்கு இடது கையில் அடித்து இந்த பக்கம் கன்னத்தில் குத்தி இங்கே வந்து இரத்த காயம் இருக்கு கன்னத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா முகேஷ் அப்பாவியாக கிடக்கிறான், எந்திரிக்க முடியல. நான் சொல்கிறான், அண்ணா அந்த தோலுக்கு மேலே அடி விழுந்துருச்சுன்னா கழுத்தை திருப்ப முடியல. எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. மருத்துவர் குழு அப்பப்போ ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் மருத்துவர் குழு அங்கே முகாமிட்டு இருக்கிறது. அடுத்து திலீப், அவன் பாவம் அந்த துறைமுகம் தொகுதியில் ஓடி ஓடி ஆட்டை ஓட்டி பொழைச்சி வர்ற காசை வச்சு தமிழக வெற்றி கழகத்தை வளர்த்த தம்பி.
அவனை இங்கே அடித்து இடுப்பில் போட்டு அடிச்சிருக்காங்க. இடுப்பும் அவனுக்கு வேலை செய்யலை, இதுவரை கழுத்தும் வேலை செய்யலை, கையை நீட்டி அப்படியே மல்லாக்கவே கிடக்கிறான். நான் கேட்குறேன், நீங்கள் இந்த திமுக பெண்கள் 3 பேர் மருத்துவமனையில் போய் உட்காந்துக்கிறாங்க, எந்த இடத்துல அது சிறு ரத்த காயம் இருக்கான்னு பாருங்கள், ஒரு சின்ன காயம். அடுத்து ரஹ்மான் அவர்கள், இவர் மிகச்சிறந்த களப்போராளி. கட்சி தொடங்கியதிலிருந்து இல்லை, மன்றம் இருந்த காலத்திலிருந்தே எங்கள் தலைவருக்காக தியாகம் செய்துவிட்டு துறைமுகம் தொகுதியை எப்படியாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் கோட்டையாக மாற்ற வேண்டும் என்று நினைத்த ஒரு தம்பி ரஹ்மானை பலவந்தமாக மூஞ்சிலே அடிச்சிருக்காங்க. 30 பேர் அடிச்சிருக்காங்க ஒருத்தனை. யோசிச்சு பாருங்க, எங்கிருந்து 100 பேர் வந்தார்கள்? எங்கள் பசங்க உண்மையிலேயே போய கணிப்புக்காக குறிக்கிறாங்க. 6 பேர் போனாங்க. 100 பேர் எப்படி வந்தார்கள்? இதுக்கு பதில் உண்டா அமைச்சரிடத்தில்? எப்படி வந்தாங்க? அப்போ திட்டமிட்டு நீங்கள் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். தேர்தல் வரை கொலை செய்வதற்கும் தயங்க மாட்டீர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கப்பாண்டியன், இவர் என்னன்னா ஆட்டோ ஓட்டுநர். இவர் என்ன செய்கிறாருன்னா, கர்ப்பிணி பெண்களை பாதுகாப்பதற்காக விரட்டிட்டு வரான். ஓடி வர முடியல, அந்த வயிறை தூக்கிட்டு பிடிச்சிட்டு ஓடி வரும்போது ஆட்டோவை நிறுத்தி இதில் ஏறுங்க தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பெண்களையும் பாதுகாப்பதற்கு இப்படி மறிச்சிருக்கிறார்ல, பின்னாடியே அடித்து தாக்கியிருக்கிறாங்க. காலில் அந்த இதில் வந்து கைபேசி வச்சுருந்துருக்கிறாரு. இதில் வந்து அடித்து அந்த கைபேசி வந்து அப்படியே தழும்பா இவ்வளோ நீளத்துக்கு அப்படியே சிவப்பு கலரில் தொடைய. இவ்வளவு கொடூர தாக்குதல், அந்த கைபேசி உடஞ்சிருக்கு. இவ்வளவு மோசமான கொடூர தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் உண்மையிலே, நான் என்ன கேட்குறேன்னா, கருத்தியல் ரீதியாக வெல்ல வேண்டும், களத்தின் ரீதியாக வெல்ல வேண்டும். இது 2மே இல்லாமல் காசை கொடுத்து வெல்லுவதற்கும் உங்கள் கயவர்கள் கூட்டம் தயாராக இருக்குது. எல்லாம் எங்களுக்கு தெரியும். இதை மீறியும் தமிழக வெற்றிக் கழகம் துறைமுகம் தொகுதியில் மாபெரும் மகத்தான வெற்றியை பெறப் போகிறார்கள் என்பதை உணர்ந்த, இது உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அமைச்சிருக்கு. இது கொடுக்காமலாம் இல்லை, நான் உளவுத்துறையை குற்றம் சாட்டுகிறேன். அங்கே இருக்கிற காவல்துறை, நான் இப்போ என்னன்னா, எங்களுக்கு என்னன்னா, மிக விரைவில் தேர்தலை அறிவிங்க. அனைத்து பொறுப்புகளையும் தேர்தல் கமிஷன் கையில் எடுக்கணும். 3 வருடங்களாக ஒரே இடத்தில் பணியாற்றிய அரசு அதிகாரிகள் எவராக இருந்தாலும் மாற்றம் செய்யுங்கள். அவ்வளவு மோசமான கட்டமைப்பை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். கொலைபாதகர்கள் எல்லாத்துக்கும் துணிச்சிட்டான், இன்னைக்கு கொலையே பண்ணிடலாம். அதிகாரம் அவ்வளவு அனுபவித்தவர்கள் அந்த அதிகாரத்தை ருசிக்க வேண்டும் என்பதற்காக, அதிகாரத்திலேயே தன்னுடைய வாழ்நாளை கழிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இது போன்ற படுகொலை நிகழ்வுகளை தொடங்க இருக்கிறார்கள். இன்னும் எத்தனை படுகொலை விழுக போகுதுன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. இப்போ இன்னும் நம்ம தாவேக்கா வந்து துறைமுகத்தில் மட்டும் போய் கருத்து கணிப்பு கேட்கல, இன்னும் பல்வேறு இடங்கள்ல தமிழ்நாடு முழுவதும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நம்ம வலைவலத்தின் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் தேர்தல் வரை கவனமாக இருக்க வேண்டும். ஓகே, இப்போவே வந்து களத்துல தான் சார் இருக்காங்க, கருத்து கணிப்புக்காக பல்வேறு இடங்களுக்கு போயிருக்காங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த இடத்துல மாதிரி பல்வேறு இடங்கள்லையும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல. ஏன்னா வந்து திமுக தாவேக்கா களத்துக்கு வரவிடக்கூடாதுன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ணணும்ல. ஏன் இந்த இடத்துல மட்டும் இவ்வளவு பெருசா பிரச்சனை பூகம்பம்? நான் அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன், ரவுடித்துறை அமைச்சர்னு சொன்னேன் ஒருத்தரை. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், எங்கள் தலைவர் திருச்சியில் தொடங்கி கரூரில் முடிக்கும் போது கலவரத்தை உருவாக்கி திட்டமிட்டு காய் நகர்த்தி ஒரு 3 மாத காலமாக எங்கேயும் செல்ல விடாமல் தடுத்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் எங்கள் தலைவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தி வைத்தார்கள் நுணுக்கமாக. இன்றைக்கு அங்கே சென்னையில் இவர்கள் கோட்டை என்று கருதினார்கள். ஏனென்றால் காளிமுத்து என்கிற முன்னாள் அமைச்சர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சீமான் அவர்களுடைய மாமனார். அவர் கடலாடி தொகுதியில் நிற்கிறார், துறைமுகம் தொகுதியில் கருணாநிதி நிற்கிறார். கருணாநிதி கடிதம் எழுதுவார், உடன்பிறப்பே, உளுந்தம்பருப்பே, கருவாட்டு குழம்பே, கத்தரிக்காயை எக்ஸ்ட்ராலாம் எழுதுவார். அதில் அவர் எழுதினார், கடலாடியை வென்று வா காளிமுத்து, துறைமுகத்தில் கருணாநிதி காத்திருக்கிறேன் என்று எழுதினார். துறைமுகம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக இருக்கிறது என்பதற்கு சான்று. துறைமுகத்தை வெல்லப் போகிறோம் தமிழக வெற்றிக் கழகம். ஆகையால் துடிக்கிறார்கள், பதறுகிறார்கள், கதறுகிறார்கள், கலவரத்தை தூண்ட முயற்சிக்கிறார்கள். தமிழகத்தையே வெல்ல போறோம் தானே சொல்லிட்டு இருக்கீங்க, அதுல துறைமுகம் மட்டும்? நல்ல கேள்வி. துறைமுகம் தான் எங்களுக்கு முன்னணியில் இருக்க போகிறது. முதல் வெற்றியை ருசிக்க காத்திருப்பதே துறைமுகம் தான், எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா அந்த அளவிற்கு அங்கே களப்பணியில் எங்களது தொண்டர்களும் தோழர்களும் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருப்பதால். இவ்வளவு நாள் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, சென்னை நம் கையில்னாங்க.
ஆனால் இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை தக்க வைத்துக் கொள்வதற்கான அனைத்து தகுதியிலையும் அடைந்திருக்கிற போதுதான் இது போன்ற ரவுடித்துறை அமைச்சர்களுக்கு இப்பொழுது கோபம் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. உளவுத்துறை அறிக்கைகள் மோசமாக போய் சேர்வதால் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய்தான் கலவரத்தை திட்டமிட்டு தூண்டுவதற்கும் கலவரங்களை செய்வதற்கும் கலவரத்தை மீறியும் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறப் போகிறதோ என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் கொலைகளையும் முயற்சி செய்வதற்கு இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்பொழுது சொல்கிறேன், தம்பி விஜயகுமார் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. அரசு அதிகார வர்க்கம் வழங்க வேண்டும். நீதிமன்றம் உன்னிப்பாக கவனித்து அவருக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஏனால் எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கும். அப்படி ஒரு மோசமான சூழலை இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் திருட்டு முன்னேற்றக் கழகம் என்கிற திராவிட திருட்டு மாடல் இதை இன்னைக்கு கையில் எடுத்திருக்கிறது என்றால் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள்.